ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி வைக்க போகிறோம். இந்த இறால் நான் வாங்கிட்டு வந்து கொட்டும்போது இந்த குண்டான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா இறாலோட மைனஸே அது தான். மேலே ஒரு தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் சாதம், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அதிகமாக வந்து கட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இல்லை, அதனால் இஞ்சியும் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கறி மசாலா பட்டை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கறி மசாலா பட்டை சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப ட்ரையெல்லாம் வதக்கிடக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். அதிகமாக வதக்கணும் அப்படின்னா கிரேவி வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது. அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்துடணும். தக்காளி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டேன். லைட்டாக தக்காளி வதங்குறதுக்காக இந்த உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இறால் வந்து சேர்த்துட வேண்டியதான். இறால் சேர்த்துட்டு நம்ம கிண்டும்போது இறாலில் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இறால் சுருங்க இறாலில் இருந்துட்டு தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த இறால் வந்து தண்ணி வெளியில் வரும்ல, அந்த தண்ணியை வந்துட்டு இறால் வேகிறதுக்கு தேவை போதும். அது நம்ம வந்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் இறால் நம்மளுக்கு எப்போ தண்ணி ஊற்றணுமோ அப்போ தான் வந்துட்டு ஊற்றணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இறால் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்ட சுருள் தான். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா பொடி சேர்த்தேன். என்ன மசாலா பொடினா குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இதை 3 சேர்த்துட்டேன். இது இப்போ இறாலில் இருந்துட்டு தண்ணி கொதிக்குது இல்லை, அது வந்துட்டு இறாலில் இருந்து வந்த தண்ணி தான். நான் தண்ணி ஊற்றவே இல்லை. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ லைட்டாக தண்ணி சேர்க்கணும். அது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்ல, அந்த தேங்காயில் ஊற்றிட்டு அந்த மிக்சியை லைட்டாக அலசி ஊற்றினா போதும். எதுக்காக அப்படின்னா நம்ம சேர்த்தோம்ல மசாலா பொருள், தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக அந்த தண்ணி லைட்டாக ஊற்றணும் அப்படின்னா போதும். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கல் உப்பு சேர்த்து ஒரு கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அது வந்து கதன்னு கொதிச்சு வெந்துடும். முக்கியமாக தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி நிறையா ஊற்றினோம்னா இறால் குழம்பா மாறிடும், ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து இறால் வந்து வெந்துருச்சு. ஆனால் தண்ணி வந்து அதிகமாக வற்றலை, கொஞ்சம் இன்னும் நல்லா வற்றணும் கிரேவி ஆகிறதுக்கு. இப்போ தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வேக வச்சு அந்த தண்ணி வற்ற விட்டு நல்லா கிண்டி பார்த்து நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம இறக்கி வச்சோம்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கோ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இறால் வாங்கினப்போ இதே மெத்தடை தான் நான் ட்ரை பண்ணேன். நான் இப்படி தான் இறால் குழம்பு கிரேவி வைப்பேன். ஆனால் டேஸ்ட்டு வீட்டில் எல்லோரும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் அதையே பிடிச்சிக்கிட்டேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.